ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே டேஸ்ட்டான அடை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கலரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைமணி, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இல்லை 3 காஞ்சி மிளகாய் போட்டு ஊற வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நான் மாவு நைட் அரைச்சி புளிக்க வச்சு மார்னிங் அடை ஊற்றுனேன். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதும் ஆயில் தடவி 2 கரண்டி அடை மாவு எடுத்து நல்லா ஊற்றிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டால் மொறுமொறுப்பாக டேஸ்டான அடை ரெடி ஆகிடும். தேங்காய் சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, இட்லி பொடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.